நாகப்பட்டினம் நாகூர் சாலையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருகிறார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். 132 கோடியே 14 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 13 பாலங்கள் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 194 திருக்கோயில்களில் 70 கோடியே 11 லட்சம் ரூபாய் அளவில் 668 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. 80 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. 55 மருத்துவ கட்டமைப்பு செய்து தரப்பட்டிருக்கு. இதெல்லாம் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் என்றால், செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய திட்டங்களை சொல்லணும்னா, நாகப்பட்டினத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட இருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில் 182 கிலோமீட்டர் சாலை பணிகள் 252 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு தொகையில் மேற்கொள்ளப்பட்டு வருது. 4 பேரூராட்சிகள் மற்றும் 6 ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 1782 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டு குடிநீர் திட்டம் நடைபெற்று வருது. வேதாரண்யம் ஔவையார் விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் திருப்பணிகளை 13 கோடியே 95 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்க போறோம். வேதாரண்யம் அரசு மருத்துவமனை 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தரம் உயர்த்தப்பட்டு அது பணி நடைபெற்று வருது. ஆற்காட்டு துறையில் 150 கோடி ரூபாயிலும், வெள்ளப்பள்ளத்தில் 100 கோடி ரூபாயில புதிய மீன்பிடி துறைமுகம் அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துட்டு வருது. சாமந்தான் பேட்டையில் சிறிய மீன்பிடி துறைமுகம் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ஒன்றிய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருக்கு. நாகை மாவட்டத்துக்கு மட்டுமே இவ்வளவு திட்டங்கள் செஞ்சு தரப்பட்டிருக்குன்னா, தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு திட்டங்கள் செய்யப்பட்டிருக்குன்னு தயவு செஞ்சு எண்ணி பாருங்க. அடுத்து நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்கள், அதில் இந்த நாகை மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் பயனடைஞ்ச பயனாளிகளுடைய எண்ணிக்கை மட்டும் சொல்றேன். 1,32,162 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிடைக்குது. அதேபோல் புதுமை பெண் திட்டம் மூலமா மாசம் 1000 ரூபாய் கல்லூரி படிக்கக்கூடிய 7469 மாணவிகள் அதை பெற்று பயனடைகிறாங்க. அது மட்டுமல்ல, தமிழ் புதல்வன் திட்டம் மூலமா 5614 மாணவர்கள் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெற்று வராங்க. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் 20,824 மாணவர்கள் திறன் பயிற்சி பெற்று வராங்க. 26,101 மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 1,308 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருக்கு. 561 பெண்களுக்கு திருமண கடன் உதவி தரப்பட்டிருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் 2 லட்சம் பேர் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னும் காப்போம் நம்மை காக்கு 48 திட்டத்தில் 3695 பேரோட உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு. 46,913 பேர் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தால் பயனடைந்திருக்கிறாங்க. 17,767 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நிதி உதவி தரப்பட்டிருக்கு. 18,332 குழந்தைகள் காலை உணவு திட்டத்தில் பயன் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். 31,953 பேருக்கு மனைப்பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கு. 17,588 பயனாளிகளுக்கு 58 கோடியே 67 லட்சம் ரூபாய் அளவிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு. மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களோட வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய வகையில் ஏற்கனவே வழங்கப்பட்ட 4,000 ரூபாய் நிதி உதவி
8,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்து பார்த்து நம்முடைய திராவிட மாடல் அரசு நன்மையை செஞ்சு கொண்டிருக்கிறது. இத்தனை நன்மைகள் செய்கிறதோட இது மாதிரியான மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகள்ல உங்களை பார்க்கும்போது மேலும் சில அறிவிப்புகளை வெளியிடணும், அதையெல்லாம் விரைவா செஞ்சு கொடுக்கணும் என்று நான் நினைப்பது உண்டு. அந்த வகையில் இந்த நாகை மாவட்டத்திற்கான 6 முக்கிய அறிவிப்புகளை இப்போ நான் வெளியிடுகிறேன். முதல் அறிவிப்பு, வேதாரண்யம் மற்றும் தலைஞாயிறு பகுதிகளில் இருக்கிற இளைஞர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய வகையில் தென்னடார் பகுதியில் அரசு புறம்போக்கு நிலத்தில் சுமார் 450 ஏக்கர் பரப்பளவில் 250 கோடி ரூபாய் செலவில் புதிய சிப்காட் தொழிற்பேட்டை அமைக்கப்படும். காவேரி டெல்டா பகுதியில் அனுமதிக்கத்தக்க தகுந்த வேலைவாய்ப்புகள் அளிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கு தொடங்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, விழுந்தமாவடி, வானவன் மகாதேவி மற்றும் காமேஸ்வரம் ஆகிய மீனவ கிராமங்களில் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மீன் இறங்கு தளங்கள் அமைக்கப்படும். மூன்றாவது அறிவிப்பு, தெற்கு பொய்கை நல்லூர்லையும் கோடியக்கரையிலையும் தலா 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 தளங்கள் கொண்ட பல்நோக்கு பேரிடர் மையங்கள் கட்டப்படும். நாலாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம் நகராட்சியோட 150 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த நகராட்சி கட்டடம் 4 கோடி ரூபாய் செலவில் புதுமை மாறாம புதுப்பிக்கப்படும். ஐந்தாவது அறிவிப்பு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர் மற்றும் வேதாரண்யம் வட்டங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு வடிகால்கள் மற்றும் வாய்க்கால்களுடைய மதகுகளும் இயக்கு அணைகளும் 32 கோடி ரூபாய் செலவில் மறுசீரமைப்பிக்கப்படும். ஆறாவது அறிவிப்பு, உலகம் முழுவதும் இருந்து வரக்கூடிய இஸ்லாமியரை மட்டுமில்லாம பல மதங்களை சார்ந்த மக்கள் வருகை தர நாகூர் தர்கா இந்த நாகை மாவட்டத்தில் தான் இருக்கு. இங்கிருந்து இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை 6வது அறிவிப்பா வெளியிடுவது பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளக்கூடிய இஸ்லாமியர்களுக்காக சென்னை விமான நிலையம் அருகில நங்கநல்லூரில் 65 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு ஹஜ் இல்லம் கட்டப்படும். மீனவர்கள் நிறைஞ்ச நம்ம மாவட்டத்தோட மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இலங்கை கடற்படையால் நம்முடைய மீனவர்கள் கைது செய்யப்படுவது. கடந்த 22ஆம் நாள் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவங்களோட 5 மீன்பிடி படகுகளையும் இலங்கை கடற்படை 23ஆம் நாள் கைது செஞ்சாங்க. உடனடியாக இது தொடர்பாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதியிருக்கிறேன். இந்த விவகாரத்தில் என்ன நடக்குது? கடந்த மாதம் 18ஆம் நாள் மீனவர் சங்கங்களை சார்ந்தவங்க என்னை கோட்டையில சந்திச்சு இதை பத்தி பேசினாங்க. அவங்க வேதனையோடு குறிப்பிட்டது என்ன என்றால், மீனவர்களை கைது செய்கிறாங்க, கடற்படை ரோந்து படக மீனவர் படகு மீது மோத விட்டு மூழ்கடிக்கிறாங்க, வலைகளை நாசப்படுத்துறாங்க, பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய மீன்களை திருடுறாங்க. இதெல்லாம் கேட்பார் இல்லாம நடக்குதுன்னு தங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்தினாங்க. அது மட்டுமல்ல, அண்மை காலத்தில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யும் போது பெருந்தொகையை இலங்கை நீதிமன்றங்கள் அபராதமாக விதிக்கிறதாகவும், பறிமுதல் செய்யப்பட்ட மீனவர்கள விசைப்படகுகளை ஏலம் விடுகிற இலங்கை அரசு இப்போ அவங்க விடுதலை செய்யும் போது அபராதம் விதிக்கிறது தங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு பெரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறதாக வேதனையோடு சொன்னாங்க. மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் இதுவரையிலான இந்த ஒன்றிய அரசோட 10 ஆண்டு காலத்தில் மட்டும் இலங்கை கடற்படையினால்
கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 3656 பேர். அதிலேயும் இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் 116 பேர். 611 விசைப்படகுகளை பறிமுதல் செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நவம்பர் 22ஆம் தேதி வரை இலங்கை கடற்படையினர் தமிழ்நாட்டு மீனவர்களை 736 முறை தாக்கி இருக்கிறதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். நான் சொல்லல, இலங்கையில் என்ன பிரச்சனை என்பது தெளிவாக என்னென்ன பாதிப்பு என்பதை வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒன்றியத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இணையமைச்சர் அறிக்கையை ஆதாரத்தோடு தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கு. ஆனா செய்யறாங்களா? இல்ல. 2010ஆம் ஆண்டு முதல் 2 நாட்டு மீனவர்களுக்கும் இடையே பல கட்டங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகள் இப்போ நடக்கிறது இல்ல. 2016ஆம் ஆண்டு இந்திய இலங்கை மீனவருடைய அமைச்சர்கள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தைகள் எடுக்கப்பட்ட முடிவுகள் மீறப்படுது. இலங்கை கடற்படையோட அடக்குமுறை தொடர்ந்துகிட்டே இருக்கு. இலங்கையோட வெளிநாட்டு மீன்பிடி தடை சட்டத்தால கொடுமைகள் அரங்கேறுது. இது பத்தி ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு? இந்திய அரசோட தரப்புல வெளியுறவுத்துறை மீன்வளத்துறை அதிகாரிகள் 4 பேரும், இலங்கை அரசோட தரப்புல 4 பேரும் இணைஞ்சு ஒரு குழு அமைச்சு தமிழக மீனவர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டு வரோம்னு சொன்னாரே தவிர, ஆனா இதுவரை எதுவும் நடந்ததாக இல்லை. அதுக்கு முதல்ல தமிழ்நாட்டு மீனவர்களை இந்திய மீனவர்களாக ஒன்றிய அரசு பார்க்கணும். மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே, இதுல நீங்க தான் நேரடியாக தலையிட்டு தீர்க்கணும். இலங்கை கடற்படையால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுறதும் கைது செய்யப்படுறதும் காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்க முடியாது. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சாகணும். நம்மோட மீனவர்கள் உரிமையை நிலைநாட்டு வகையில தான் உறுதியான நடவடிக்கையை நீங்க எடுக்கணும். மிக கொடூரமான விதிமுறைகள், தண்டனைகள் அடங்கியிருக்கக்கூடிய 2018ஆம் ஆண்டு சட்டத்தை இலங்கை அரசு நீக்கணும். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவங்களோட மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவித்திட நீங்க பேசணும். மீனவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகளை வழங்கணும். மீனவர்கிட்ட அதிக அளவு அபாராதம் வசூலிக்கக்கூடிய அந்த கொடுமையை தடுக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளணும். கச்சத்தீவு அருகே தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்கிறத இலங்கை அனுமதிக்கக்கூடிய வகையில் புதியதொரு ஒப்பந்தத்தை மேற்கொள்ள நீங்க நடவடிக்கை எடுக்கணும் என்று தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இப்படி ஒவ்வொரு விவகாரத்திலையும் நாம நம்முடைய உரிமையை நிலைநாட்ட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதி முறையாக வர்றதில்லை. இயற்கை பேரிடர் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளை சரி செய்யக்கூட நிவாரண நிதியை முழுமையாக தர்றது கிடையாது. ஏன் இப்போ பள்ளி மாணவ மாணவியருடைய படிப்புக்காக தர வேண்டிய நிதியை கூட தரல. இந்த நிதியை தரணும்னா என்ன சொல்றாங்க? மும்மொழி திட்டத்தை ஏத்துக்குங்க என்று நமக்கு நிபந்தனை போடுறாங்க. இது ஒன்றிய அரசு ஏன் செய்து தெரியுமா? தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறதுக்கு காரணம் இருமொழி கொள்கை தான் என்பது அவங்களுக்கு தெரியும். ஒன்றிய அரசோட எல்லா புள்ளி விவரங்கள்லையும் முன்னிலையில் இருக்கிறோமே, அது தெரியாத அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு ஏன் பண்றாங்க? தமிழ்நாட்டோட வளர்ச்சி, தமிழோட தனித்துவம் சிலருடைய கண்களை உறுத்துது. அதனால் இப்படி பண்றாங்க. உலகம் முழுக்க நம்ம தமிழர்கள் பெரிய பெரிய கம்பெனிகளில் பெரிய பெரிய வேலைகளில் இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஆங்கிலம் கத்துக்கிட்டது. இந்தியை கத்துக்கிட்டு இருந்தா நம்மால் இந்த உயரத்தை அடைஞ்சிருக்க முடியுமா? முடியவே முடியாது. நம்முடைய தாய்மொழி தமிழ், உலகத்தோட பேச ஆங்கிலம், வாழ்க்கையில முன்னேற அறிவியல், தொழில்நுட்பம், கணிதம், சமூக அறிவியல், அது போதும். இதுதான் நம்ம வெற்றியோட அடிப்படை. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், இந்தி ஆதிக்கம் எதுக்குன்னா சிலரோட சமூக ஆதிக்கத்தை நிலைநிறுத்தத்தான்.
இதை உணர்ந்த காரணத்தால் தான் இந்தி திணிப்புக்கு எதிரான நம்முடைய உரிமை குரலுக்கு இப்போ வட மாநிலங்களில் இருந்தும் ஆதரவு குரல் வருது. இந்த சதியை பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழ்நாடு உணர்ந்துடுச்சு. அந்த சதியோட தொடர்ச்சி தான் இப்போ நடக்கிற மிரட்டல்கள் இளைய தலைமுறையினரும் ஏன் தமிழ்நாட்டு குழந்தைகள் கூட உணர்ந்திருக்கிறாங்க. செய்திகள்லையும் சமூக வலைத்தளங்களையும் நீங்க பார்த்திருப்பீங்க. கடலூரை சேர்ந்த சிறுமி நன்முகை ஒன்றிய அரசு நிதி தரலன்னா என்ன, நான் தரேன், தன்னுடைய சேமிப்பு பணமான 10,000 ரூபாயை காசோலையா எனக்கு அனுப்பி வச்சார். தன்னுடைய தாத்தாவும் பாட்டியும் தமிழாசிரியர் என்று குறிப்பிட்டு தமிழ் வாழ்க என்று தமிழ் உணர்வை வீடியோவில் அந்த குழந்தை வெளியிட்டதை பார்த்து நான் கண் கலங்கிட்டேன், உடைஞ்சே போயிட்டேன். அதே மாதிரி இன்னும் பல பிஞ்சு உள்ளங்கள் நிதி கொடுத்தப்போ அவருடைய உணர்வும் உறுதியும் என்னை நெகிழ வச்சது. ஆனா என்னால மகிழ்ச்சி அடைய முடியல. இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு இருக்கிற உணர்வு கூட ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு இல்லையேன்னு வேதனை தான் நான் அடைந்தேன். பிஞ்சு குழந்தைகளுக்கு கூட ஒன்றிய அரசோட சதி புரிஞ்சிருக்கு. இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வு. இந்த தமிழ்நாட்டுக்காக உழைக்கத்தான், உரிமைகளை பெற்றுத்தரத்தான் இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் வாழ்வு இருக்கு. போராடி பெற்ற நம்முடைய உரிமைகளை கூட எப்படியெல்லாம் பறிக்கலாம்னு நினைக்கிறவங்களா இன்றைக்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்க. நம்முடைய பிரதிநிதித்துவத்தை குறைக்க, நம்முடைய குரலை நசுக்கிற ஆபத்தா தொகுதி மறுசீரமைப்பு வரப்போகுது. அதனாலதான் முன்னெச்சரிக்கையோட அந்த உணர்வோட அதற்கு எதிராக குரல் எழுப்ப தொடங்கி இருக்கிறோம். நாளை மறுநாள் இது சம்பந்தமா தமிழ்நாட்டோட உணர்வை ஒற்றுமையா ஒருமித்த குரல் எழுப்ப வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கேன். எல்லா பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கும் முறையா அழைப்பு அனுப்பி இருக்கிறோம். பலரும் கலந்துக்க விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு சிலர் கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த மேடையில் நின்று மக்கள் முன்னாடி நின்று உங்க எல்லாருக்கும் நான் மீண்டும் அழைப்பு விடுக்கிறேன். தயவு செய்து அரசியல் வேறுபாடுகளை ஓரமாக வையுங்க. இது தமிழ்நாட்டுடைய உரிமை பிரச்சனை. சுயநலத்துக்காக நம்முடைய சந்ததிகளை அடகு வச்சிடாதீங்க. உங்க முடிவை மனசாட்சியோட மறுபரிசீலனை செய்யுங்க. நல்ல முடிவு எடுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வாங்க. எல்லாருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி பாதையில் மகிழ்ச்சியான மலர்ச்சியான வளர்ச்சியான தமிழ்நாட்டை உருவாக்குவோம். இந்தியாவின் முதன்மை மாநிலமாக வெற்றி நடை போடுவோம். அதற்கு எந்த இடம் இருந்தாலும் யார் தடை போட்டாலும் அதை வென்று இந்த தமிழ்நாட்டை மக்களான உங்க துணையோட இந்த முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின் காப்பாற்றுவான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம். இருமொழி கொள்கை தொடர்பாகவும் மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்தும் தற்போது நாகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம்.